வெல்கம் டு பிரிக்கன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து இருக்குது. A circuit when connected to an AC source of 12 volt gives a current of 0.2 amps. The same circuit when connected to a DC source of 12 volt gives a current of 0.4 amps. Then what is the circuit? கீழே 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரிஸ் கனெக்ஷன்ல இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர், சீரிஸ் கனெக்ஷன்ல ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர், சீரிஸ் கனெக்ஷன்ல இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர், சீரிஸ் கனெக்ஷன்ல இண்டக்டர், கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபேமஸ் ஃபார்முலா ஒன்று தெரியும், V is equal to IR ஃபார்முலா. அதை டிசி சர்க்யூட்டில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அரௌண்ட் 30 ohms. இதே ஏசி சர்க்யூட்டில் அப்ளை பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக இம்பிடன்ஸ் கிடைக்கும், தட் கம்ஸ் அரௌண்ட் 60 ohms. ஸோ நம்மகிட்ட இருக்க டேட்டா இதுதான் கொஸ்டின்ல இருந்து கிடைச்சது. பட் கொஸ்டின்ல கேட்டிருக்குது என்ன டைப் ஆஃப் சர்க்யூட். ஸோ இது பார்க்கறதுக்கு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆனால் இது ப்ராப்ளம் சால்விங் இல்லை. அப்போ நமக்கு இந்த கிடைச்ச இந்த 2 ரிசல்ட்டுமே இப்போதைக்கு இமிடியட்டா எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ அப்போ என்னதான் பண்றது? அதுக்கு ஒரு இண்டக்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், இவைகள் மூணும் எப்படி டிசி சர்க்யூட்ல ஆக்ட் பண்ணும், எப்படி ஏசி சர்க்யூட்ல ஆக்ட் பண்ணும் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். கெப்பாசிட்டர் வந்து டிசி சர்க்யூட்ல ஓப்பன் சர்க்யூட்டா செயல்படும். அப்படின்னா இது கரண்ட் அலோவ் பண்ணாது. ஆனால் கொஸ்டின்ல பாருங்க, டிசி சர்க்யூட்ல 0.4 ஆம்ப்ஸ் நமக்கு அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ கெப்பாசிட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கரண்ட் வெளியே வர வாய்ப்பு இல்லை. அட் சேம் டைம் இண்டக்டர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டா செயல்படும். அப்படின்னா அது ஒரு ஒயர் மாதிரி செயல்படும், கரண்ட் வந்து இன்ஃபினிட்டியா கிடைக்கும். பட் இந்த 3 இன்ஃபர்மேஷன் மட்டுமே நம்ம இந்த விடையை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க காம்பினேஷன் ஆஃப் எல்சிஆர் கொடுத்துருக்காங்க, நமக்கு இருக்கிறது இண்டிவிஜுவல் காம்பனன்ட் தான். அப்போ காம்பினேஷன் ஆஃப் எல்சிஆர் காம்பனன்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா எல்சிஆர் காம்பினேஷன் இருக்கு, எல்சி, ஆர்சி, எல்ஆர். இதுல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஓப்பன் சர்க்யூட் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் அவுட்புட்டா வராது. ஸோ அப்போ இருக்கிற ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர். இங்க இண்டக்டரோட ரோல் சுத்தமாக கிடையாது, இட் பிகேவ்ஸ் லைக் அ ஒயர். ஸோ அதனால தான் நமக்கு இந்த சர்க்யூட்ல இந்த இது பொருத்தமாக இருக்கும். தேங்க்யூ.